வேப்பம்பூவை யூஸ் பண்ணிவிட்டு குழம்பு செய்ய போகிறேன். இது குழம்பு மட்டும் இல்லாமல் இந்த பூவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பொடி செய்யலாம், துவையல் செய்யலாம், கஷாயம் செய்யலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பூ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் முதல்ல வரக்கூடிய ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களால் பார்க்க முடியும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் எப்பவும் சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ தான் காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துடுறேன். இது தோல் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நம்ம ஆயிலில் சேர்க்கும் போதோ அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் நம்ம இதே மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஃபுல்லு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் அதிகமாக சேர்க்கக்கூடாது, வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும், ஃபுல்லு நல்லா வதங்கிட்டு இருக்கணும். இப்போ அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் தேவையில்லை. மூடி வைக்கும் போது ஃபுல்லாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாய் தூள் நம்ம குழம்பு செய்யுது. இது எல்லாத்துக்கும் நம்ம நான்வெஜ்ஜு கூட இந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறேன். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுறேன். முன்னாடியே நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சால்ட்டும் சேர்த்துடுறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு திக்கான கிரேவி மாதிரி கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக தான் நம்ம இதில் வேப்பம்பூ சேர்க்க போகிறோம். இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம இதில் வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். இப்போ அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு சைடில் வேப்பம்பூவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வேப்பம்பூ நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரையாக இருக்கிற வேப்பம்பூ தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வேப்பம்பூ சீசன் டைமில் இது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம கலெக்ட் பண்ணி இதை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 1 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. தேவையானப்போ இது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குழம்புல சேர்க்கறதுக்காக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலியை சூடு பண்ணிடுறேன். சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்திருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துடுறேன். நம்ம ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது கருகி போயிடும் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளவே. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும். அதை கையில் நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே கையிலேயே ரஃப்பான பவுடர் மாதிரி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேப்பர் இல்லைனா பிளேட், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டியதில்லை, ஓரளவுக்கு ரஃப்பான பவுடர் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துடலாம். குழம்பு கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேப்பம்பூவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாமல் 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.